ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா IPL 2025 நம்மளுடைய டீம் மும்பை இந்தியன்ஸோட அஸ்வின் மார்க் ஆப்ஷனில் எடுக்கப்பட்ட ஸ்குவாட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக செமையாக இருந்தாகணும். ஸோ அதுக்கு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுலேருந்து இங்கே ஆரம்பிச்சிருக்கு. ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கில்டன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்துட்டு நம்மளுடைய டாப் ஆர்டர் அப்படிங்கிறதுல ஓப்பனிங் காம்பினேஷனாக சூஸ் பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய அஸ்வின் அவர்களுடைய மார்க் ஆப்ஷனில். ஸோ அதே நேரம் நம்மளுடைய ரிட்டர்ன்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோர் வந்து ரீட்டன் ஆகிருக்கு. ஸோ டோட்டலி ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் அப்படின்னு சொல்லி கோர் வந்து ரீட்டைன் ஆகிருக்கிறதுனால மேஜராக பேட்டிங் யூனிட்டுக்கு தேவைப்படுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட ஆடுறதுக்கு ஒரு பேரப் ஆகிற ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ அந்த ஒரு இடத்துல நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரியான் ரிக்கில்டனை சூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரியான் ரிக்கில்டன் கண்டிப்பாக 3 வருஷம் கண்டிப்பாக ஆடுவார். அதே நேரம் எம்ஐயோட சிஸ்டர் கன்சர்ன் டீம்லேயும் ஆடிட்டு இருக்கிறதுனால எம்ஐ மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இப்பவும் பார்த்தீங்கன்னா குவினடிக்காக்குன்னு ஒரு இடத்துல வந்துட்டு பிளேயர் சொன்னாங்கனாலுமே ஓவர்சீஸ் ஆப்ஷன்னா ரியான் ரிக்கில்டனை வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டீம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரியான் ரிக்கில்டன் நல்ல ஒரு ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் அப்படியே மிடில் ஆர்டர் நோக்கி போனீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல மிடில் ஆர்டரில் விஜய் சங்கர், வனிண்டா சரங்கா, அப்படியே வந்து ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் இருப்பார். ஸோ டோட்டலி வந்து விஜய் சங்கர் வந்து வெறும் 1 crore அப்படிங்கிற அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு ஸ்டீல் பை அப்படிங்கிற மாதிரி வந்து அதை பண்ணியிருக்காங்க. பட் விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் GT அப்படிங்கிற டீம், அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்லில் அவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் பெரிய லெவலில் வந்துட்டு எல்லாராலையும் ஒரு கேள்வி எழுப்பப்படக்கூடிய விஷயமா இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக பேக் பண்ணுறோம். ஏன்னா வந்து மும்பை இந்தியன்ஸில் இது வரைக்கும் ஒரு விளாடலை எப்போவுமே. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸ் ஒரு சாம்பியன் டீமில் விளாடும் போது எல்லா பிளேயரோட பெஸ்ட்டுமே அந்த இடத்துல வந்து வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி இந்த தடவை வந்து விஜய் சங்கரும் அவரோட பெஸ்ட்டை கொடுத்தாருன்னா எஃபெக்டிவாக இருக்கும். வனிண்டா சரங்கா லாஸ்ட் இயர் ஐபிஎல்லை மிஸ் பண்ணார். ஸோ அதனால் இந்த தடவை ஐபிஎல்லை கண்டிப்பாக அவர் வந்து மிஸ் பண்ண மாட்டார். ஏன்னா SRH வந்துட்டு ஒரு ஸ்டீல் பை லாஸ்ட் இயர் வந்து SRH வனிண்டா சரங்கானே சொல்லணும். ஸோ இந்த தடவை வந்து எம்ஐ எடுத்திருக்கிறாங்க மார்க் ஆப்ஷனில். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறதுல ஒரு வீக்னஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இப்போ வனிண்டா சரங்கா உள்ள வந்திருக்கிறதுனால ஸ்பின் அட்டாக் சரியாக இருக்குது. ஸோ அதே நேரம் அவருடைய சைடில் வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷனுக்கு சுயாஷ் சர்மா அப்படிங்கிற ஒரு ஸ்பின்னர். ஸோ கேகேஆரோட ஒரு இம்பேக்ட் பிளேயராக உள்ள வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் இம்பேக்டை பண்ணி ஒரு மேஜர் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக பிளேயிங் லெவலில் செலக்ட் ஆனவர். பேஸ் அட்டாக் தான் செம மாசான பேஸ் அட்டாக்காக இருக்குது நம்மளுடைய எம்ஐக்கு அஸ்வின் அவருடைய மார்க் ஆப்ஷனில். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பும்ரா, ஸோ பும்ராவோட சேர்ந்து ஸோ டோட்டலி ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஸ்டார்க் அப்படிங்கிற காம்பினேஷன். ஸோ இம்பேக்ட் பிளேயராக ஆகாஷ் மத்வால் அப்படின்னு சொல்லி செம மாசாக இருக்குது பேஸ் அட்டாக்கு. ஏன்னா பும்ரா இல்லாதப்போ நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட பேஸ் அட்டாக்கை காப்பாற்றினதே ஆகாஷ் மத்வால் தான். அவரும் உள்ளே இருக்கிறாரு. பும்ரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்க், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆர்ச்சர்னு ஒரு 3 டீமோட ஒரு பிரைமரி பேஸ் பவுலர்ஸ். டீம் இந்தியாவோட பிரைமரி பேசரான பும்ராவோட ஆஸ்திரேலியாவோட பிரைமரி பேசர் நம்மளுடைய ஸ்டார்க்கும், இங்கிலாண்டோட பிரைமரி பேசர் நம்மளுடைய ஜோஃப்ரா ஆர்ச்சர் இணைகிறது கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு ட்ரியோ வந்துட்டு மீண்டும் உள்ள வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. ஸோ பேக்கப் பிளேயர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரியான் ரிக்கில்டன் ஒரு விக்கெட் கீப்பர் கம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவருடைய பேக்கப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாஷ் இங்கிலீஷ் இருக்கிறாரு. ஸோ அடுத்தது வந்து அந்த ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற கேட்டகிரியில் நீங்கள் வந்துட்டு உள்ள பிளேயரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ டோட்டலி வந்து மொயின் அலி, ரோவன் போவல், அதுக்கப்புறம் கைல் மேயஸ் இருக்காங்க. கைல் மேயஸ் வந்துட்டு ரியான் ரிக்கில்டனோட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவராலையும் ஓப்பனிங் வந்து ஆட முடியும். மொயின் அலி உள்ளுக்குள்ளே வந்து வனிண்டா சரங்காவுக்கு ஒரு லைட் லெக் ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக மும்பை இந்தியன்ஸுக்கு லைட் லெக் ரீப்ளேஸ்மெண்ட் மிஸ் ஆகிட்டு இருந்ததுன்னு நம்மளே சொல்லியிருக்கோம். அது எஃபெக்டிவாக இங்கே ஃபில் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ரியான் ரிக்கில்டனுக்கே ஜாஷ் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் கைல் மேயஸ் உள்ள இருக்கிறாங்க. வனிண்டா சரங்காவுக்கு நம்மளுடைய மொயின் அலி இருக்கிறாரு. ஸோ ரோவன் போவல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் அப்படிங்கிற அந்த ஒரு ரோலுக்கு வந்துட்டு நீட்டான ஒரு பேக்கப்பாக இருக்கிறார். எப்படி வந்துட்டு ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டீல் டீல்லையே நம்ம பண்ணிடலாம். பேஸ் அட்டாக் ட்ரியோ அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஸோ பும்ரா, ஸ்டார்க், ஆர்ச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குல்தீப் சென், முகேஷ் சௌத்ரி, அதுக்கப்புறம் ஜே சுப்ரமணியன் அப்படிங்கிற ஒரு TNPLோட ரைசிங் ஸ்டார் எடுத்திருக்கிறாங்க. ஸோ விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா குமார் குஷாகராவை பிட் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. சுயாஷ் சர்மாவோட அந்த ஒரு நல்ல ஒரு பேக்கப்
பேக்கப் தான் ஜே சுப்பிரமணியன். ஏன்னா டிஎன்பிஎல்ல நல்ல ஒரு தரமான ஒரு ஸ்பின்னர். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎல்ல நல்ல ஒரு அவுட்டிங் அப்படிங்கிறது வந்து வச்சுருந்தார். ஸோ அதனால தான் வந்துட்டு அவரையும் வந்து எடுத்திருக்காங்க. இதில் நிறைய ஸ்டீல் டீல் இருந்தாலும் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸோட ஒரு ஸ்குவாட் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு நல்ல எஃபெக்டிவான ஸ்குவாடாகவே நமக்கு இருக்குது அஸ்வின் அவர்களுடைய மார்க் ஆப்ஷனில். ஸோ அவர் எடுத்த அந்த ஒரு டீமு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சீகா அவர்களுடைய ஐபிஎல் 2025 மார்க் ஆப்ஷனோட அந்த ஒரு மும்பை இந்தியன்ஸோட ஸ்குவாடை ரிவ்யூ பண்ணலாமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.